ரொம்ப ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவல் இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக அதை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த போகா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து அவல் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நைஸ் அவல் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் கொஞ்சம் திக்கான அவல் எடுத்திங்கன்னா தண்ணியில் அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நைஸ் அவல் எடுத்துருக்கேன்னா அதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி யூஸ் பண்ணுறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலை பருப்பு போட்டுக்கோங்க. கடலை பருப்பும் பொரியட்டும். இது கூட உங்களுக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நான் வந்து வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பச்சை கடலை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி 2ஆக கீறி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் இது கூடவே நான் வடித்து வச்சுருக்க அவல் வந்து சேர்த்துக்கிறேன். அவல் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவல் வந்து எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். சிகப்பரிசியில் பண்ண அவல் இருந்தாலும் சரி, எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு கொஞ்சமாக எடுத்துருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர், ஸ்நாக்ஸ் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.